ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு மினி கிச்சன் க்ளீனிங் vlog தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம சேனலில் vlogs எல்லாம் போஸ்ட் பண்ணது கிடையாது. ஸோ இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் vlog. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் இதில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணுன்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நாங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறோம். வீட்டில் பொதுவாக அம்மா தான் லன்ச்சஸ் எல்லாமே குக் பண்ணுவாங்க. குக் பண்ணதுக்கப்புறம் என் தங்கச்சி பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க தான் இந்த க்ளீனிங் ஒர்க் எல்லாமே பண்ணுறாங்க. அம்மா சமைச்சு முடிச்சுட்டு போனதுக்கப்புறமா இந்த சாப்பாடெல்லாம் எடுத்து ஒதுங்கலாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த ஃபுல்லாக அந்த கவுண்டர் டாப்பு மிச்சமான அந்த பாத்திரம் இது எல்லாமே அவங்க தான் எடுத்து க்ளீன் பண்ணுவாங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் ரெகுலராக கிச்சன் கவுண்டர் டாப்பும் சரி, அந்த கிச்சனோடைய அந்த மேலே டைல்ஸ் இருக்கிற ஸ்லாப்பும் சரி, ஸோ ரெண்டுமே எப்போவுமே என் தங்கச்சி க்ளீன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு க்ளீனிங் பண்ணுறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால ஸோ அதே நாங்கள் ஒரு vlog-ஆக எடுத்துட்டோம். நாங்கள் வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டவ்வோடைய டாப்புமே சேர்த்து க்ளீன் பண்ணுவோம். வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ரொட்டீன் வச்சுருக்கோம். அண்ட் டெய்லி கிச்சன் கவுண்டர் டாப்பும் அந்த டைல் ஸ்லாப் ரெண்டுமே க்ளீன் பண்ணுவாங்க தங்கச்சி. அவங்க தான் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அம்மா கருவாடெல்லாம் பொரிச்சாங்க. ஸோ அந்த எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டைல் ஸ்லாப்பில் இருக்கிறனால ஸோ அந்த க்ளீனிங்கும் சேர்த்து பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிக்கிறதுக்கெல்லாம் எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை. அதனால் நாங்களாகவே அந்த ஆனியன் போடுற அந்த கூடை இருக்கும் இல்லையா, அதை தட்டுக்கு கீழே வச்சு தண்ணி வடிக்கிற மாதிரி ஒரு செட் பண்ணியிருக்கோம். அதில் தான் பாத்திரம்லாம் கழுவிட்டு அதில் போட்டு வச்சுருவோம். அதில் மெதுவாக தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு நாங்கள் எடுத்து அடுக்கி வச்சுருவோம். இல்லைன்னா தண்ணியோட பாத்திரம் வச்சோன்னா நமக்கு துருப்பு வந்துடும் பாத்திரத்தில். அதனால நாங்கள் இந்த மாதிரி பண்ணிடுவோம். இதெல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு அந்த சிங்கையுமே அவங்க க்ளீன் பண்ணிவிடுவாங்க. ப்ளஸ் அந்த டேப் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருவாங்க. பண்ணுறது மூலயமா பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த யூட்டென்சில்ஸ் லைஃப் லாங்காக வரும். அதுக்கு லைஃப் கொஞ்சம் லாங் இருக்கும் அதுக்கு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னத்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி க்ளீனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.